நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே இவர் ஆதி பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆதி எங்க இருக்காரு? அவரை வர சொன்னீங்கன்னா சாரு கொஞ்சம் சரியாகும். அவன் இப்போ கோவால இருக்கானே. ஏமா ஃபோன் பண்ணி பாருமா. போனை எடுக்க மாட்டேங்கிறான். ஹோட்டல் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஹோட்டலோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா ஹோட்டலோட நம்பர் என்கிட்ட இல்லையே. ஒரு நிமிஷம். ஹோட்டல் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் தான் புக் பண்ணேன். ஹலோ, என்கிட்ட கொடுங்க. ஹலோ சார், உங்களோட ஹோட்டல்ல ஆதித்யா தங்கியிருக்காரு இல்லையா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க மேடம். மேடம், அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. மேடம், எனக்கு தெரிஞ்சு அவர் சாயந்தரத்துல இருந்து வெளியில தான் இருக்காரு. வெளியிலயா? ஹலோ மேனேஜர் சார், ப்ளீஸ் நீங்க எப்படியாவது அவனை உடனே தேடி கண்டுபிடிங்களா. அவர் உங்க ஹோட்டல்ல தங்கி இருக்காருன்னா அங்கதானே எங்கேயாவது இருப்பாரு. ப்ளீஸ் ட்ரை இட். சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உடனே தேடி பார்க்குறேன். காதல் இவ்வளவு அற்புதமா இருக்கும்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது பிரியா. இப்போ நான் அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி எனக்கு தோணுது பிரியா. உனக்கு எப்படி தோணுது? உனக்கு எப்படி தோணுதோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஆதித்யா, நீ என்னைக்கும் என்னை இதே மாதிரி காதலிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்னால உன்னை இந்த அளவுக்கு மேல காதலிக்க முடியாது. ஏன்னா இதை விட அதிகமா நான் உன்னை காதலிக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவும் இப்படியே இருக்கணும், பிரியவே கூடாது. ஆனா நீயும் அதே அளவுக்கு என்ன காதலிப்பியா? நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஆதித்யா சார், ஆதித்யா சார். அது யார் ஆதித்யா? போய் பாரு. சார், வீட்ல இருந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணாங்க. ப்ளீஸ் சார், வீட்டுக்கு பேசுங்க. ஓஹோ, ஓகே. என் போன் எங்க?
என்னாச்சு? அப்படின்னு அர்ஜென்ட்? 20 மிஸ்டு கால். அது கண்ணா, அது கண்ணா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது சீக்கிரம் வந்துடுவான். நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். அத்தை. ஹலோ ஆதி. அம்மா, என்னாச்சு? அது இங்க பாரு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருப்பா. ஏமா டென்ஷனா இருக்க? உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. என்ன? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டா? என்னம்மா சொல்ற? இப்போ டாட் எப்படி இருக்காரு? வீட்ல இருக்காரா, ஹாஸ்பிடல்ல இருக்காரா? இல்லப்பா ஆதி, இப்ப அவரு வீட்ல தான் இருக்காரு. ஒரு நிமிஷம் நீ அப்பா கிட்ட பேச. ஆதி லைன்ல இருக்கா. அது கண்ணா அது. டாட் are you okay? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே டாட்? கண்ணா. ஹலோ ஆதி, நீ சீக்கிரம் வந்துரு. அம்மா நீ கவலைப்படாத, நான் அடுத்த ஃப்ளைட்லயே வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஓகே? சரிம்மா, வச்சிடுறேன். ஆதித்யா, என்னாச்சு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், எப்படின்னு தெரியல. ஆக்சிடென்ட்டா? ஐஷா? ஷூரா? என்ன பேசுற நீ? திடீர்னு எப்படி ஆதித்யா? ஆக்சிடென்ட்ஸ்லாம் சொல்லி வச்சா நடக்கும். ஆனா ஆதித்யா, அவருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? தெரியல பிரியா, எல்லாமே வீட்டுக்கு போனாதான் தெரியும். அம்மா ஒன்றும் பயப்பட வேணாம்னு தான் சொன்னாங்க. அம்மா கிட்ட பேசுனியா? திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு சீக்கிரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நீங்கள்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துங்க, போங்க. தேவயானி. சொல்லுங்க மாமா. அம்மாடி, எப்போ என்ன தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுமா. சரி, நீங்க எல்லாரும் போங்க போங்க. போ பிரீத்தி. உத்ரா, நீயும் போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லக்கா, நானும் இங்கே உன் கூடவே இருக்கேன். அட ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஏங்க என்ன போக சொல்றீங்க? நானும் உன் கூட மாமாவை பாத்துக்கிறேனே. நான் இங்க உன் கூட இருந்தா உனக்கு பாத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும்ல? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை நீ இருக்கணும்னு விருப்பப்பட்டா அது உன்னோட இஷ்டம். இவர் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நாம அங்க போய் உட்காந்துக்கலாம். வா. கடவுள் புண்ணியத்துல எப்படியோ ஆதிக்கிட்ட பேசிட்டோம். மாமா பாவம் அவனோட பேரை சொல்லிட்டு இருக்காரு. ஆதி கோவாக்கு போனதும் பிரியா ஆதியை தேடி போனதையும் நினைச்சேன். உங்க மாமா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் அவன் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியவே இல்லை.
நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீங்க உங்க அப்பாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மாமா கிட்ட போனப்போ அவரு ஆதித்யா பேரையே சொல்லிட்டு இருந்தார்ல. கௌதம், நீங்க அதுக்காக மாமாவை பத்தி தப்பா நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மாமா வந்து ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். அவர் ஏதோ ஒரு வருத்தத்துல சொல்லிருப்பாரு. அதனால நீங்க அத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க கௌதம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, அத பத்தி யோசிக்காதீங்க. யூ டு நாட் ஃபீல் பேட் கௌதம், சரியா? என்ன உளற நீ? என் தம்பி நினைச்சு நான் பொறாமப்படுறேன். என்ன நடந்தாலும் என் தம்பியை நினைச்சு நான் நிச்சயமா பொறாமப்பட மாட்டேன். இப்ப நான் எதுக்காக வருத்தப்படுறேன்னா, என்னோட அப்பா என் அப்பா கஷ்டப்படும் போது கூட என்னோட உதவியை தேட மாட்டேங்கிறாரு. வாழ்க்கை பூரா நான் இதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு நான் பெருசா என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கிறேன். இப்ப வரைக்கும் டாடி என்ன வெறுத்துக்கிட்டே தான் இருக்காரு. வெறுப்பா? அப்படிலாம் இல்ல கௌதம். மாமா உங்களை கண்டிப்பா வெறுக்க மாட்டாரு. அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனாலும் உங்களை வெறுக்க முடியாது கௌதம். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. கூடிய சீக்கிரம் நீயும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவ. ஆனா நான் என்னைக்கும் வெறுக்க மாட்டேன். நான் உங்களை என்னைக்குமே வெறுக்க மாட்டேன் கௌதம். ஏன்னா நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன். நீங்க என்ன வேணா செய்யுங்க, எனக்கு எப்படியா 2 டிக்கெட் வேணும். அட, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு 2 டிக்கெட் வேணும். எனக்கு நெக்ஸ்ட் ஃபிளைட்ல வேணும். டீடைல்ஸ் அனுப்புறேன், இருங்க. இது உண்மையா நடந்திருக்குமா? மாம் போய் சொல்ல மாட்டாங்களே. அவருக்கு ஒருவேளை உண்மையிலேயே அடிபட்டு இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஆதித்யாவோட அப்பாவால போக முடியுமா? பிரியா காலைல 5 மணிக்கு ஃபிளைட்டு. நான் போய் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னன்னு தெரியல. எதை பார்த்தாலும் ரொம்ப மங்களா தெரியுது. உங்களுக்கு சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். ஆதி வந்துகிட்டே இருக்காங்க. ஆதி கோவாக்குள்ள போயிருக்கான். அவன் எப்படி இங்க வர போறான்? நீங்க அவன் பேரை சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்க. அதான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் சொன்னது அவன் ரொம்ப பதறிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃளைட் புடிச்சு வந்துகிட்டே இருக்கான். என்ன காரியம் பண்ணிருக்க? எதிர்க்காதீங்க. ஹனிமூனுக்கு போனவங்களுக்கு போய் ஃபோன் பண்ணி வர சொல்லுவியா நீ? என்ன தேவயானி நீ? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா தானே இருக்கேன். இதுக்கு போய் ஆதிக்கு ஃபோன் பண்ணிட்டியே. கவனிக்க ஆள் இல்லாம இங்க தனியாவா விழுந்து கிடக்குறேன்? எல்லாத்த விடவும் உங்களோட உடல் ஆரோக்கியம் தாங்க எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு இப்படியான விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லலைன்னா அவன் அப்புறம் என்ன கோவப்படுவாங்க. இல்ல இல்ல இல்ல, பெரிய தப்பு நடந்துருச்சு. இப்பவே நம்ம ஆதிக்கு போனை போட்டு அவனை அங்கேயே இருக்க சொல்லு.
அவன் இந்நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அவன் கிளம்பிட்டேன்னு ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு சொன்னான். ப்ளீஸ் நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க மருந்து சாப்பிடணும். நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். என்ன காரியம் பண்ணிட்டு தேவயானி? தொந்தரவு பண்ணிட்டே அவங்கள. என்னோட அன்பு மருமக ஹனிமூனுக்கு போனவ பாவம், எவ்வளவோ கனவு கண்டிருப்பா. கனவு கோட்டை உடைஞ்சு போச்சு. எனக்கு இந்த வலி சுகமான வலியா இருக்கு. ஆஹா ரேணுகா தேவி அடிக்கடி சொல்லுவாங்க, எஸ்எஸ்பி நீ பயங்கரமான ஆளையான்னு. இனி என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ என்னோட அன்பு செல்ல மருமகளோட தோத்து போய் சோகமா இருக்கிற முகத்தை பார்க்க விரும்புறேன். அவ்வளவு முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவளுக்கு நான் பரிசா தங்க வளையல கொடுப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாரா எங்கம்மா? அவ ஸ்கூலுக்கு போக தயாரா இல்ல. என்னது? அக்கா அக்கா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? நேத்தை விட இப்ப பரவாயில்ல அக்கா. அது தாரா ஸ்கூலுக்கு போக தயாரா இல்ல. அதுவும் இல்லாம என் பேச்ச அவ கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்க சொல்லி பாருங்களேன். ஆனா இப்ப நான் உங்க மாமாக்கு டிஃபன் ரெடி பண்ணணும். அவருக்கு மாத்திரை கொடுக்கணும். மாமா பத்தி கவலைப்படாதீங்க, நான் மாமாக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்குறேன். உனக்கு தான் தெரியும்ல தாரா உன் பேச்சு தவிர வேற யார் பேச்சும் கேட்கவே மாட்டான்னு. நீ போய் அவகிட்ட பேசுக்கா. அவ எங்க இருக்கா? அங்க உட்காந்துருக்கா. நான் பேசுறேன். இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு மாமா? முதல்ல விட இப்ப வலி பரவாயில்லம்மா. அதான் நீ வந்துட்டியே, கூடிய சீக்கிரம் சரியாயிடும். பார்த்து எழுந்துருங்க. என்ன கொஞ்சம் மேல தூக்கி விடு. இப்ப நல்லா இருக்கு. இப்ப ஓகேவா? இந்தாங்க மாமா, டிஃபன் சாப்பிடுங்க. மாமா என்னாச்சு? கையில கொஞ்சம் அடி பலமா போட்டிருக்கும் போல. இதை பிடிக்கவே முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஊட்டி விடுறேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்க உடம்ப முதல்ல விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. தாரா ரெடி ஆயிட்டல? இல்ல, எனக்கு பயமா இருக்கு மாமா. எனக்கு தெரியல அவ இந்த புது ஸ்கூல்ல எப்படி இருக்க போறான்னு நினைச்சாலே. இங்க பாரு, நீ கவலைப்படாத. என்ன இப்போ தாரா சின்ன குழந்தை தானே, என்ன நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் அடிக்கடி அடம் பிடிக்கிறாங்க. ஆனா தாரா இருக்காளே ரொம்ப புத்திசாலி.
கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பான்.